வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமான அனைவரும் தெரிந்து வைக்கக்கூடிய ஒரு அவசியமான தகவலை பற்றி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் தெரிந்துக்க போகிறோம். சுகரை குறைக்கக்கூடிய உதவக்கூடிய 7 அற்புதமான இலைகளுடைய மகிமை பற்றி நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிந்துக்க போகிறோம். சுகர் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நேயர்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான தகவலை நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் சம்பந்தமாக நிறைய விதமான மாற்றங்கள் நிச்சயமாக உடல் ரீதியாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய சுகரை நீங்கள் கட்டுப்படுத்தி வைப்பதற்கு எளிய முறையில், அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் நீங்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தை பின்பற்றலாம். உணவு முறையில் நீங்கள் பின்பற்றி வரும்போது நிச்சயமாக சுகர் மூலமாக கிடைக்கக்கூடிய அதீத மாற்றங்களை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். சர்க்கரை வியாதிக்கு ஒவ்வொரு நேயர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மருந்துகளை நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து ரீதியாக மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது அனைத்தையுமே நீங்கள் தவிர்த்து இந்த மாதிரி உணவு முறையில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தாலே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். இதனால் சுகரை குறைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மாதிரி முறைகளை நிச்சயமாக நீங்கள் பின்பற்றலாம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இலைகள், மூலிகைகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை நிச்சயமாக குறைக்கும் அப்படின்னு மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய நீரிழிவு நோய்க்கு ஒரு உதவக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். நீரிழிவு என்பது ஒரு நாள்பட்ட நோய் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைப் 1 மற்றும் டைப் 2 என 2 வகைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீரிழிவு நோயாளிகள் மருந்துகள் எடுத்துக்கொள்வது மட்டுமின்றி உணவு விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இலைகளில் நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் நிச்சயமாக தெரிவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ஒவ்வொரு இலையில் என்ன மாதிரியான சக்திகள் இருக்குது, எந்த மாதிரியான நோய்களுக்கு இது மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். சிறந்த நீரிழிவு மேலாண்மைக்கு இந்த இலைகள் அனைத்துமே உதவுவதாக சொல்லப்படுது. நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான இலைகள் பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் இலைகளை நம்ம சொல்லலாம். பொதுவாகவே சர்க்கரை வியாதியில் இருப்பவர்கள் பாகற்காயை நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் பாகற்காய் இலையை யாருமே எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லலாம். பாகற்காய் பார்த்தீங்கன்னா நீரிழிவு எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. பாகற்காய் இலைகளை உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்து கொள்வதன் மூலமோ அல்லது மருந்தாகவோ உட்கொண்டு வந்தீங்கன்னா இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை நிச்சயமாக நீங்கள் கட்டுப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா பாகற்காய் இலையில் சாறு எடுத்து அதில் சிறிது பெருங்காய பொடியை நீங்கள் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீரிழிவு நோய்களுக்கு நிச்சயமாக நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெந்தய இலைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். வெந்தய இலைகள் என்பது வெந்தய கீரைகளை குறிப்பதாக சொல்லப்படுது. இதில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இன்சுலின் திறனை மேம்படுத்தி இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுவதாக சொல்லப்படுது. நீரிழிவு நோய் உள்ளவர்கள் வாரத்திற்கு 2 முறை இந்த கீரையை சாப்பிட்டு வந்தாலே உங்களுடைய சர்க்கரையின் அளவு நிச்சயமாக கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். வெந்தயக்கீரை அனைவருமே சாப்பிடக்கூடிய ஒரு எளிமையான கீரை அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த கீரையை பற்றி முழுமையாக தெரியுங்க. கண்டிப்பாக இந்த உணவுகளை நீங்கள் வாரத்தில் 2 முறை எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக இதன் மூலம் வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை சொல்லலாங்க. கருவேப்பிலை நாம் தினசரி அனைத்து விதமான உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கருவேப்பிலையை யாருமே சாப்பிடுவதில்லை.
இந்த கருவேப்பிலை நம்மளுடைய உணவில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதனை ஒதுக்கி வைப்பது அதிகம் அப்படின்னு சொல்லலாம். கருவேப்பிலை இந்திய உணவு வகையில் முதன்மையானது, அதுபோலவே பாரம்பரியமான ஒரு இலை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இலை பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்காக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணையத்தில் இன்சுலின் சுரப்பை தூண்டுவதில் கருவேப்பிலைக்கு முக்கிய பங்கு இருப்பதாக சொல்லலாங்க. இதனால கருவேப்பிலையில் நார்ச்சத்து மிகுதியாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. இதனால இந்த கருவேப்பிலையை உங்களுடைய உணவில் அடிக்கடி நீங்க சேர்த்து வந்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை நீங்க சீராக வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த கருவேப்பிலையை நீங்க தினசரி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நிச்சயமா சர்க்கரை வியாதிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றலாம். அது போலவே அடுத்ததாக பார்க்கும் பொழுது வேப்பிலை இலைகளை நம்ம சொல்லலாம். வேப்ப இலைகள் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறதாக சொல்லலாம். மருத்துவத்தில் இரத்த சர்க்கரையை குறைப்பதற்கு இது முக்கிய மருந்தாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது போலவே இந்த வேப்ப இலைக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாங்க. நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த இந்த வேப்ப இலைகளை நன்கு கழுவி சாறு எடுத்து வெறும் வயிற்றில் நீங்க சாப்பிட்டு வரலாங்க. வேப்ப இலைகளின் சாறு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைப்பது மட்டுமில்லாமல் வயிற்றில் உள்ள புழுக்களை அழைப்பதற்கும் இது மருந்தாக உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு 2 மகிமை இருக்கிறதுனால கண்டிப்பா சர்க்கரை நோயில இருக்கக்கூடிய நேயர்கள் இந்த விஷயங்களை நீங்க பின்பற்றலாம். ஸோ உங்களால் முடிந்தால் வேப்ப இலை சாறுகளை நீங்க குடித்து வந்தால் உங்களுடைய சர்க்கரையின் அளவை நிச்சயமா நீங்க கட்டுப்படுத்தி வைக்கலாங்க. அடுத்ததாக பார்க்கும் பொழுது கற்பூரவள்ளி இலைகளுக்கு நிறைய மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கற்பூரவள்ளி இலை சர்க்கரை வியாதிகளுக்கு எப்படி மருந்தாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலைகள் அல்லது ஓரிகானோ இலைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உணவுகளின் சுவையை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கற்பூர இலைகளை நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் செரிமானம் மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் இது நிச்சயமாக உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுடைய நீரிழிவு நோயை நிச்சயமாக கட்டுப்படுத்தி வைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளசி இலைகளை சொல்லலாம். துளசி இலைகள் பார்த்தீங்கன்னா தெய்வ ரீதியாகவும் மருந்து ரீதியாகவும் அதிக மகிமை கொண்ட ஒரு இலை அப்படின்னு சொல்லலாம். இந்த துளசி இலையினால சர்க்கரை வியாதி எப்படி கட்டுக்குள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துவதிலும் இரத்த சர்க்கரையின் அளவை குறைப்பதிலும் இந்த துளசி இலை முக்கிய பங்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது சர்க்கரை வியாதியில் இருக்கக்கூடிய நேயர்கள் தினசரி சில துளசி இலைகளை மென்று சாப்பிட்டு வந்தாலே உங்களுடைய நீரிழிவு நீங்க கட்டுக்குள் வைக்கலாங்க. சர்க்கரை வியாதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் இந்த துளசி இலைகளை தினசரி நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது நல்ல மாற்றத்தை நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக நம்ம வீட்டில் தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இலைகளை இந்த கொத்தமல்லி இலைகளை சொல்லலாம். கொத்தமல்லி இலைகளில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை நம்ம சீராக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். சுவையை அதிகரிக்க ஆரோக்கிய நன்மைகளை வழங்க இந்த கொத்தமல்லி இலைகள் பயன்படுது அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு உணவுகளில் இந்த இலைகளை நம்ம நிச்சயமா சேர்ப்போங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியில இருக்கக்கூடிய நேயர்கள் இந்த கொத்தமல்லி சாறை எடுத்து குடித்து வந்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு கட்டுக்குள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களால் முடிந்தால் இந்த இலைகளுடைய மகிமைகளை நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக இந்த விஷயங்களை நீங்கள் மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த இலைகளை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது நிச்சயமாக ஒட்டுமொத்த சர்க்கரை வியாதிகளுக்கும் ஒரு தீர்வு இதனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவரின் அறிவுரைப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக இதன் மூலம் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு இந்த மாதிரி இலைகளை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சர்க்கரை நோயாளிகளுக்கு எளிய மருந்தாக தினசரி நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய
இலைகளின் மூலமாக சர்க்கரை எந்த அளவுக்கு கட்டுக்குள் வைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இது போன்ற புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே அடுத்ததாக வரக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த தகவலை நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.